இன்று திண்டுக்கல் மாநகரில் தனியார் மருத்துவமனையில் மின்கசிவால் ஏற்பட்டு ஒரு 6 பேர் உயிரிழந்துள்ளனர். 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மற்ற ஒரு 17 பேர் இங்கே சிகிச்சை அனுமதிக்கப்பட்டு வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் ஒரு 3 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த மருத்துவமனை சென்று ஊரக வளர்ச்சித்துறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் என்னையும் இங்கே இருக்கின்ற மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகத்தை எல்லாம் தொடர்பு கொண்டு உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்று பார்த்து அங்கே என்ன நடக்கிறதோ அந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டும் அதே மாதிரி ஒரு 6 பேர் இறந்திருக்கார்கள். 3 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள். மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இது சம்பந்தமாக விரிவான அறிக்கையை மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசுக்கு என்ன சம்பவம் எப்படி நடந்தலாம் என்பதை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், யார் யார் இறந்திருக்கார் என்பதையெல்லாம் விரிவாக அறிக்கை அனுப்பியிருக்கார்கள். அதன் அடிப்படையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளை காலை அதற்கான இறந்தவர்களுக்கு என்ன நிவாரணம், மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு என்ன உதவித்தொகை என்பதையெல்லாம் அறிவிக்கிறார்கள். இறந்த 6 பேருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சார்பாக எங்களுடைய சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தை நான் அவருடைய குடும்பத்தார் உற்றார் உணர்ந்து தெரிவித்துக் கொள்கிறோம். சிகிச்சை பெறக்கூடியவர்கள் நல்ல முறையில் சிகிச்சை பெற்று மீண்டும் நல்ல முறையில் திரும்ப வேண்டும் என்று அனைவரும் அதை நாங்கள் விரும்புகிறோம். இன்னும் அங்கே பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவமனையில் எல்லாம் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுவரை அங்கே மருத்துவமனையில் என்னென்னா நடந்த உடனே நிறைய பேர் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்துவிட்டார்கள். அதனால் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படாமல் இன்றைக்கு அது சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் நல்ல முறையில் இன்றைக்கி மாவட்ட நிர்வாகத்தார் சார்பாக நல்ல சிகிச்சை அளிக்கப்பட்டவர். தீயணைப்புத்துறையினர் அங்கே இருந்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க.